Good morning, ma. இன்னைக்கு டேட் March 25, 2022. இன்னைக்கு பேப்பர் பை ஹெட்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ், கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் இன் டு டேக்கிள் ரஷ்யன் ட்ரேட் ஹேர்டல்ஸ். ரஷ்யா உக்ரைன் இஷ்யூனால இந்த ட்ரேட் ஹேர்டல்ஸை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுத்து டேக்கிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரைட் சைட், பாகிஸ்தான் மினிஸ்டர் இன்ஸ் இயர்லி எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தானுடைய அடுத்த எலெக்ஷனை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு நம்ம பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், பிரேக் டேக்கிங் டிஸ்பிளே பை சரங் அட் விங்ஸ் இந்தியா 2022. ஓகேங்களா? விங்ஸ் இந்தியா 2022 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னால கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் அது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஸோ இவங்க வந்துட்டு 4 டேஸ்க்கு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ரூவலும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்டர் சிவில் ஏவியேஷனுக்கு மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த விங்ஸ் இந்தியா 2022 நடக்கும். ஓகேங்களா? எங்கே நடந்தது இந்த ஈவெண்ட்னா ஹைதராபாத்தில். ஓகேங்களா? 4 டே ஈவெண்ட் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கும் ஹைதராபாத்தில் விங்ஸ் இந்தியா 2022. அண்ட் தென் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், அவர் நேமையை நோட் பண்ணிக்கோங்க, ஜோதிராதித்ய சிந்தியா. ஓகேங்களா? சீல்டு ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேசஸை பற்றி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கேரளாவில் நடந்த அந்த டிவி சேனல் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு சேனலை வந்துட்டு பிளாக் பண்ணுறது, அண்ட் தென் அங்கே இருந்த கேஸ் பற்றியும் அண்ட் தென் அபியூஸ் கேசஸ் இதெல்லாத்தையும் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஜஸ்டிஸாக நியாயப்படி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் பேசியிருப்பாங்க. சரிங்களா? எந்த விதத்தில் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வெக்கேப்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெக்கேப், டிப்ரிகேட்டட், எக்ஸ்பிரஸ் டிஸ்அப்ரூவல் ஆஃப், ஒரு டிஸ்அப்ரூவலை தெரிவிக்கிறது, ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல், அதுதான் டிப்ரிகேட்டட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெக்கேப், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், எ லீகல் சிஸ்டம். ஓகேங்களா? எ லீகல் சிஸ்டம், லீகலாக சட்டங்களுக்கு இணங்கி ரூல்ஸ் படி நடக்கிறது, அதான் லீகல் சிஸ்டம், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். நெக்ஸ்ட் வெக்கேப், ஸ்க்ரூட்டினி. ஓகேங்களா? ஸ்க்ரூட்டினி, எ கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது, எக்ஸாமின் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது, ஆர் இன்ஸ்பெக்ஷன்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வெக்கேப், சர்க்கம்ஸ்கிரைப். ஓகேங்களா? சர்க்கம்ஸ்கிரைப், ரெஸ்ட்ரிக்ட் சம்திங் வித்தின் லிமிட்ஸ், ஏதோ ஒன்று ஒரு லிமிட்ஸோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, டோட்டலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஒரு லிமிட்டோட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெக்கேப், அட்ஜுடிகேஷன். ஓகேங்களா? அட்ஜுடிகேஷன், த ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் அட்ஜுடிகேட்டிங், தீர்ப்பு கொடுக்குற அந்த ப்ராசஸ். ஸோ அதுதான் அட்ஜுடிகேஷன் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிரைசிஸ் இன் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவினுடைய எக்கனாமிக் கிரைசிஸ் பற்றி தான் செகண்ட் எடிட்டோரியலில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வெக்கேப்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெக்கேப், கமாடிட்டிஸ். ஓகேங்களா? கமாடிட்டிஸ், கமாடிட்டிஸ் விச் மீன்ஸ், அதாவது இந்த பொருள், ப்ராடக்ட்ஸ், ஐட்டம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலி கமாடிட்டிஸ்னாலே என்னென்னா அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் மெட்டீரியல்ஸ் அதான் கொடுத்துருப்பாங்க, எசென்ஷியல் கமாடிட்டிஸ். ட்ரேடு பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மெட்டீரியல் தான் என்ன சொல்லுவோம், காமனாக பொதுவாக கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வெக்கேப், டிஃபர்மெண்ட், DEFERMENT, டிஃபர்மெண்ட், போஸ்ட்பான் பண்ணுறது. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்த போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டிஃபர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வெக்கேப் வந்து பார்த்தீங்கன்னா devolution, 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 the transfer or delegation of power to a lower level, especially by central government to local regional administration. அதாவது ஒரு பவராக இருக்கலாம், இல்லை ஒரு வாட் எவர் இட் மீன், இதை வந்து சென்ட்ரல் டு ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் டிவால்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் டிவால்யூஷன் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பொலிட்டிக்கலி ஒரு விஷயத்தை இங்கேருந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே டெவால்யூஷன் அப்படின்ற கேபை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், போக்ரோம், POGROM, போக்ரோம் அப்படின்னு கேப் இருக்கும். அதாவது மசாக்கர். ஓகேங்களா? ஸ்லாட்டர், மசாக்கர், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? போக்ரோம், மசாக்கர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேப், கிளாண்டஸ்டைன்லி, கிளாண்டஸ்டைன்லி, இந்த சீக்ரெட் வே, ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறது, அதுதான் கிளாண்டஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெக்கேப், த்ராஷ் அவுட், த்ராஷ் அவுட் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஓகேங்களா? டிஸ்கஸிங் சம்திங் ஃப்ராங்க்லி ஆர் தரவுலி, எஸ்பெஷலி டு ரீச் எ டெசிஷன்,
ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஃப்ராங்காக டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் த்ராஷ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அப்ஸ்டைன்ஸ் ஆன் UNGA votes. ஓகேங்களா? அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. இந்த அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆப்ஸ்டைன்ற வக்காபுக்கு மீனிங் தெரிஞ்சால் இந்த நியூஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆப்ஸ்டைன் அப்படின்னாலே ரெஸ்ட்ரைன் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் சம்திங். ஓகேங்களா? ஒரு ஒர்க்கை நம்ம ரெகுலராக ப்ராப்பராக பண்ணிட்டு இருப்போம், அந்த ஒர்க்லேருந்து என்ன பண்ணுறது, பின்வாங்குறது, அதான் ரெஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஸ்டைன் அப்படின்னாலே ரெஸ்ட்ரைன் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் சம்திங். ஸோ இந்த இடத்துல UNGA யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இந்தியா உட்பட கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக வந்துட்டு ஓட் பண்ண மறுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால ஒரு ப்ராப்பரான ரெசல்யூஷனை UNGA எடுக்க முடியல. சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்காரு இல்லையா, இவர் தான் இந்தியாவினுடைய UN ரெப்ரசன்டேட்டிவ் TS திருமூர்த்தி. இவரோட நேமை நோட் பண்ணிக்கணும். யோகி ஆதித்யநாத் டு டேக் ஒயாத் டுடே. ஓகேங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷனுடைய CM யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு பொறுப்பேற்க போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாங் வித் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதான் அண்ட் தென் அமித்ஷா இவங்களுமே கூட இருப்பாங்க. ஓகேங்களா? தர்மேந்திர பிரதான் இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் தென் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன். அதாவது கார்பரேஷன் மினிஸ்ட்ரியும் ரீசெண்டாக இவருக்கு கீழே தான் வந்திருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கும். 10-day ரெட் ஃபோர்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் டு கிக் ஆஃப் டுடே. ஓகேங்களா? ஸோ ரெட் ஃபோர்ட்டினுடைய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். ஸோ ரெட் ஃபோர்ட்டில் ஒரு 10 டேஸ்க்கான 10-day ஈவெண்ட் மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெஸ்டிவலோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரத் பாக்கிய விதத்தா. ஓகேங்களா? பாரத் பாக்கிய விதத்தா இதுதான் அந்த ஃபெஸ்டிவலுடைய நேம். ஓகேங்களா? கல்ச்சர் மினிஸ்ட்ரி ரெட் ஃபோர்ட்டில் இந்த 10-day கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஈவெண்ட் April 3 வரைக்கும் நடக்கும். ஸோ எந்த மினிஸ்ட்ரி இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா யூனியன் கல்ச்சர் மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம். மினிஸ்டரோட நேம் G. கிஷன் ரெட்டி. ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இந்த ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்தியா டு பி TB ஃப்ரீ பை 2025 மன்சுக் மண்டாவியா. March 24 அதாவது நேற்று வேர்ல்டு TB டே. ஓகேங்களா? ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டரான மன்சுக் மண்டாவியா ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கம்பேரிங் 2020 to 2021. ஓகேங்களா? 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 TB கேசஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதாகவும் அட் த சேம் டைம் 2025 இந்தியாவை TB ஃப்ரீயாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபியூல் ரீட்டைலர்ஸ் லாஸ்ட் 2.25 பில்லியன் இன் ரெவன்யூ ஆன் பிரைஸ் ஃப்ரீஸ். மூடிஸ். ஸோ மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீசஸ். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில் ஃபியூல் ரீட்டைலர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.25 பில்லியன் வந்துட்டு இந்த ரஷ்யா உக்ரைன் இஷ்யூனால ஓகேங்களா ஃபியூல் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ரிசர்வ் பேங்க் அன்வீல்ஸ் ஹப் ஃபார் இன்னோவேஷன். ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்னரான சக்திகாந்தா தாஸ் இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹப், அதாவது ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் RBIH. ஓகேங்களா? இந்த ஹப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹப்பினுடைய நேமை நோட் பண்ணிக்கணும். ஸோ முழுக்க ஒரு இன்னோவேஷனுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் இது. இதனுடைய இனிஷியல் கேபிட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா rupees 100 crore இதனுடைய கேபிட்டல். அண்ட் தென் கோபாலகிருஷ்ணன் இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவேஷன் ஹப்புக்கு சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா வில் நீட் 2210 நியூ ஏர்கிராஃப்ட் இன் நெக்ஸ்ட் 2 decades சேஸ் ஏர்பஸ். ஓகேங்களா? அடுத்த 20 இயர்ஸ்க்கு இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 2210 நியூ ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏர்பஸ் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எங்கன்னா இந்த விங்ஸ் இந்தியா 2022 ஷோ ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க 2040 கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ ஏர்கிராஃப்ட் தேவைப்படும். கிட்டத்தட்ட 35,000 34 to 45,000 டெக்னீஷியன்ஸ் அண்ட் தென் பைலட்ஸ் இவங்க எல்லாருமே நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா SBI அண்ட் 5 HFCs இன் கோலெண்டிங் பேக் ஃபார் ஹோம் லோன்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தென் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 5 ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஹோம் லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. எந்தெந்த பேங்க் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் தென் IIFL ஹோம் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஹோம் ஃபினான்ஸ், எடல்விஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் தென் கேப்ரி குளோபல் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த 5 ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நேமையும் பார்த்துக்கோங்க. சத்யன் மணிக்கா டுவோ லாசஸ் இன் ஃபைனல்ஸ். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு டேபிள் கண்டெண்டர் தோஹாவில் நடந்துட்டு இருந்தது. ஓகே,
ஓகேங்களா. வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் தோஹால நடந்துட்டு இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யன் அண்ட் மணிகா இவங்க 2 பேரும் குவார்டர் ஃபைனல்ஸ் டு செமிஃபைனல்ஸ் போனாங்க. ஸோ செமிஃபைனல்லேருந்து ஃபைனலில் லாஸ் பண்ணிட்டாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பேப்பர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.